ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி படம்லாம் யாரால் நடிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஈத்தன் டாம் கிரீஸை மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிக்க முடியும். ஒரு சவாலான ரோலு அப்படிங்கன்னா இவர் தான் அதுக்கு நடிக்கிறதுக்கு சூப்பரான ஆள். இதை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சவாலையும் நம்ம ஆள் முறியடித்து ஜெயிச்சிருவார். நிலம் நீர் காற்று ஆகாயம்னு பூந்து விலாசும் நம்ம ஹீரோ ஈத்தன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மெகா ஹிட்டான 2 சாவியை தேர்ந்தெடுத்து அதை ஒரு சாவியை ஆக்கி அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்க போகிற இடத்தையே நம்ம ஹீரோ காப்பாற்றுற ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலை யார் இந்த இதுக்கு கரெக்டாக வருவார் அப்படின்னு ஒரு ஃபைலை பார்க்குறப்ப நம்மளுடைய ஹீரோ முகம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஈத்தனையே இந்த ஆப்ரேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா பனி நிறைஞ்ச ஒரு மலையில் இவரு கூட ஒரு 4 பேரும் அவங்களுக்கு துணையாக நிறைய பேர் இந்த ஆப்ரேஷனில் இருக்கிறாங்க. இந்த படத்தில் பறக்கில் ஃப்ளைட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து கார்லேருந்து எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த பனி சூழ்ந்த இந்த இடத்துல தான் அந்த சாவியை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க போவார் போல். அந்த மாதிரி தான் ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. இந்த பணத்துக்குள்ளே ஒரு சாவி ஒன்று இருக்குது. அப்பாடா எப்படியோ ஒரு சாவி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாவியை இந்த ட்ரெய்லர்லேயே காமிக்கிறாங்க. இப்போ 2 சாவி இருக்குது. இந்த 2 சாவியும் ஒரே சாவியாக ஆக்குவாங்க போல். ரெட் கலர்லேயும் ஒரு எல்லோ கலரில் சாவி, அதில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சாவி எடுக்க போன இடத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்குவார் போல். அவரை இவங்க காப்பாற்றுற மாதிரி இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த யூக்ளிஸ் பாம் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை வச்சு நானே ஒரு கற்பனையாக சொல்கிறது தான். ஆனால் உண்மையிலே இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறது தான் நம்ம ஹீரோடைய ஸ்டைலு. பார்த்தீங்கன்னா மேலே ஆகாயத்துலலாம் நிறையா வித்தியாசமான இதெல்லாம் காட்டுறாங்க. ஓகே, கடைசியில் இந்த பாமை எடுக்கிறதுக்காண்டி என்னென்ன சாகசம் பண்ண காத்திருக்காதுன்னு தெரில. இந்த படம் பார்த்தா தான் தெரியும். இந்த நியூக்ளியஸ் பாம்பு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது படம் வந்தால் தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போகிறாரு. அவர் கூட வந்தவரா இல்லை யாருன்னு தெரில. இதுதான் பாமாக இருக்கும். இதுதான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி இது யாருக்காண்டி செய்கிறாரு, எதுக்காண்டி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒரு பெரிய அதிகாரியை காப்பாற்ற இதெல்லாம் பண்ணுவார் போல். அதெல்லாம் இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. கப்பலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு தாரோடையே போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க போல். இந்த இடத்துல தான் பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க போல். ஓகே வியூவர்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த பாம்பு பிளாஸ் ஆகிற மாதிரி எமர்ஜென்சி லைட்லாம் காமிக்கிறாங்க. இவங்கள தான் காப்பாற்ற போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. சாவி 2 சொன்னல, அந்த 2 சாவி இது தான் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2 சாவி ஒரே சாவியாக ஆக்கியிருக்காங்க. அவங்க கையில் இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. இந்த படத்தை பற்றி வேறு ஏதேனும் அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ உள்ள அப்டேட்டில் 21ஆம் தேதி மேல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.